வணக்கம். நமது இவ்வார பார்வைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். நமது இவ்வார பார்வை ஆனது கடந்த வாரம் இலங்கையில் பேசப்பட்ட விடயங்கள், அரசியல் சார்ந்த விடயங்கள், அப்பாற்பட்ட விடயங்கள் தொடர்பாக அமைய போகிறது. கடந்த வாரம் வடக்கு மாகாணத்திற்கு பிரதமர் ஜனாதிபதியின் வருகை அமைந்திருந்தது. இந்த விஜயம் இலங்கையில் அதிகமாக பேசப்பட்ட ஒன்றாக காணப்பட்டது. காரணம், அவர்களின் வருகை மக்களிடையே நேர்மறையான கருத்துக்களை ஏற்படுத்தி இருந்தாலும் அரசியல் கட்சிகளிடையே பல எதிர்மறையான கருத்துக்களை தோற்றுவித்திருந்தன. அவை தொடர்பாக விரிவாக பார்க்க போகின்றோம். முதலாவதாக, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வருகை வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் பகுதிகளில் அமைந்திருந்தன. இந்த விஜயம் தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். உள்ளூராட்சி தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் களமிறங்கியுள்ள வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் நோக்கிலேயே ஜனாதிபதியின் வருகை அமைந்துள்ளது. இதற்கமைய நல்லூர் கிட்டு பூங்காவில் மக்கள் சந்திப்பு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோர் அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு எனும் போர்வைக்குள் மக்களின் காணிகளை கைவசம் வைத்திருக்க எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் உரிமை இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வெற்றி நமதே ஊர் எமதே மக்கள் பேரணி தொடரின் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி பெரும் உணர்ச்சி பூர்வமாக தனது கருத்துக்களை முன்வைத்தார். பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்களின் காணிகள் கையகப்படுத்தப்பட்ட போதிலும் அவை தற்போது விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் ஜனாதிபதி மற்றும் அலரி மாளிகையை அண்மித்த வீதிகள் பொதுமக்கள் பாவனைக்காக தற்போது திறக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வடக்கிலும் மூடப்பட்டிருக்கக்கூடிய பொது வீதிகள் கட்டம் கட்டமாக திறக்கப்படும் எனவும் ஜனாதிபதி கூறினார். விடுவிக்கப்படக்கூடிய அனைத்து காணிகளும் விரைவில் விடுவிக்கப்படும் எனவும் அவற்றில் சுதந்திரமாக குடியேறவும் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இன்னும் ஒரு யுத்தம் நடைபெறக்கூடாது என்பதை அடிப்படையாக கொண்டே தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்ட பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பில் தேடி ஆராய்ந்து உண்மைகளை தெரிவிப்பது அரசாங்கத்தின் கடமை எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் நாளாந்தம் அனுபவிக்கும் வேதனைகளை நன்கு அறிந்தவன் என்ற வகையில் விரைவில் இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதியிடம் கோரிக்கை முன்வைப்பதற்கான ஊடக சந்திப்பை நடத்த சென்ற வெளிவடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையத்தினரை போலீசார் அச்சுறுத்தியுள்ளனர். காணி விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை வைப்பதற்காக ஊடக சந்திப்புக்கு வந்தவர்களை அச்சுறுத்தும் வகையில் போலீசார் செயற்பட்ட சம்பவம் ஒன்று யாழில் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பாக வெளிவடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையம் என்ற அமைப்பின் ஏற்பாட்டில் வசாவிளான் சந்தியில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. ஊடகவியலாளர் சந்திப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அங்கு வந்த பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் ஊடக சந்திப்புக்கு வந்திருந்தவர்களுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டனர். இது உயர் பாதுகாப்பு வலயம் எனவும் இங்கு கூட்டம் கூட முடியாது எனவும் ஊடக சந்திப்பு ஏற்பாட்டாளர்களுடன் பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி முரண்பாட்டில் ஈடுபட்டார். தாம் எமது காணிகள் விடுவிப்பை வலியுறுத்தி ஊடக சந்திப்பை நடத்தவே வந்ததாகவும் போராட்டத்தில் ஈடுபடவில்லை எனவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு ஊடக சந்திப்புக்கு வந்திருந்தவர்களின் தேசிய அடையாள அட்டையை வாங்கி பெயர்களை பதிவு செய்த போலீசார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தவர்களை காணொலி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டனர். இவற்றை காணொலியை எடுத்த ஊடகவியலாளர்களையும் போலீசார் மற்றும் போலீஸ் புலனாய்வாளர்கள் அச்சுறுத்தும் வகையில் காணொலி எடுத்தனர். ஊடகவியலாளர் சந்திப்பை முடித்து விரைவாக செல்லுமாறு அங்கு வந்திருந்தவர்களுடன் போலீசார் தொடர்ச்சியாக தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தனர். உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளை விடுவிக்குமாறு வெளிவடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையம் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளது.
35 வருட காலமாக உயர் பாதுகாப்பு வலயம் எனும் பெயரில் இலங்கை அரசினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் காணிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டதற்கு அமைய உடனடியாக காணிகளை விடுவிக்குமாறு வலிவடக்கு காணிகள் விடுவிப்பிற்கான அமையம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் வலிவடக்கு காணிகள் விடுவிப்பிற்கான அமையமானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கடிதம் ஒன்றினை எழுதியுள்ளது. யுத்தம் முடிந்து 15 ஆண்டு காலம் முடிவடைந்தும் 5வது ஜனாதிபதி மாற்றமாகியும் 4வது பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டும் பல வாக்குறுதிகள் வழங்கியும் இதுவரை சுமார் 2900 ஏக்கர் காணிகளை முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 10ஆம் தேதி பலாலி வீதியின் ஒரு பகுதி நிபந்தனைகளுடன் பகல் நேரத்தில் மட்டும் திறந்து வைக்கப்பட்டதை வரவேற்பதாகவும் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் 2018ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசின் ஆட்சியில் தேசிய பாதுகாப்பு குழுவின் அனுமதி பெறப்பட்ட காங்கேசந்துறை, மயிலிட்டி, பலாலி போன்ற கிராமங்களில் விடுவிக்கப்பட இருந்த சுமார் 500 ஏக்கர் காணிகளில் 50 ஏக்கர் காணிகள் மட்டுமே இதுவரை மக்களின் தேவைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த காணிகளை மக்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலையில் ராணுவ கெடுபிடிகள் தொடர்ந்தும் நீடிப்பதாக குறித்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் நடப்பதற்கு முன்பு அரசாங்கம் உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கும் மக்களின் காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலிவடக்கு காணிகள் விடுவிப்பிற்கான அமையம் வலியுறுத்தியுள்ளது. மன்னாரையும் புத்தளத்தையும் இணைக்கும் புதிய திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மன்னாரில் தெரிவித்துள்ளார். இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மன்னாரிலிருந்து தமிழ்நாடு ராமேஸ்வரத்திற்கான பயணிகள் படகு சேவையை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மன்னார் பஜார் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் மன்னாரில் காற்றை கொண்டு மின் உற்பத்தி செய்யக்கூடிய வசதிகள் அதிகமாக காணப்படுவதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். ஆனால் கடந்த காலங்களில் சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் குறித்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தமையினால் குறித்த திட்டங்கள் அனைத்தும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார். எனவே எதிர்காலத்தில் மக்களின் கருத்துக்களை அறிந்து கொண்டு சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குறித்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்தார். மேலும் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் மேலதிகமாக 4 லட்சம் நபர்களுக்கு அஸ்வஸ்ம நிவாரணம் வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். புதிய அணுகுமுறை மூலம் மன்னாரையும் புத்தளத்தையும் இணைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இந்த பாதையை திறப்பதன் மூலம் புத்தளத்திற்கான தூரம் சுமார் 90 கிலோமீட்டர் குறையும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அத்துடன் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் அழிவுகரமான திட்டங்களை அனுமதிக்க மாட்டோம் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மக்களுக்கு வசதியை வழங்குவது அரசாங்கத்தின் கடமை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விரும்பினால் மாத்திரமே தையிட்டி காணி விவகார போராட்டத்தில் இருந்து தாம் விலக தயார் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த அரசியல்வாதிகளுடைய துணையோட நிற்கிறதை ஏதோ ஒரு வகையில் நிப்பாற்றத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரே ஒரு காரணம், அவர்களை விரட்டி, அவர்களை அச்சுறுத்தி, அவர்களுக்கு ஒரு மோசமான பாதிப்பு வரும் என்ற அழுத்தங்களை கொடுத்து அந்த காணியை எப்படி என்றாலும் தங்களுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்துறதுக்குரிய அந்த கோரிக்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கான அத்திவாரம் போடுகின்ற நோக்கத்தோடு தான் இந்த அரசியல்வாதிகளை விட்டு வேறுங்கள் என்று சொல்றதுக்கான காரணம். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் எங்களோட மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலேயும் வந்து செயல்பட்டு வருகின்றோம். எங்கட மக்கள் விரும்பினால் நாங்கள் இந்த போராட்டத்திலிருந்து ஒதுங்குறோம் தயார். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நாங்கள் பொறுப்போடு கூறுகின்றோம், எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை மாற்றி அமைக்கிறதுக்கு அவர்களை அச்சுறுத்தி, அவர்களுக்கு இப்படிப்பட்ட போலியான கருத்துக்களை சுட்டிக்காட்டி அந்த மக்களை பிழையாக வழி நடத்துறதுக்கு இந்த ஜேவிபி முயன்றால் அவர்கள் ஏமாற்றப்படுவினமே தவிர மக்களோ தமிழ் அரசியல் தலைமைத்துவமோ
ஒரு நாளும் ஏமாற்றப்படாது. இனி ஏனென்றால் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருந்த 6 மாதம் 3 மாதம் 6 மாதம் என்று கொடுத்து பார்ப்போம். இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், ஏதோ செய்வினம் என்று சொல்லினோம், இனவாதத்துக்கு இடமே கொடுக்க மாட்டோம் என்று சொல்லினோம், கொஞ்சம் விட்டு கொடுப்போம் என்று தான் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு மிகவும் ஒரு காற்றமான ஒரு முடிவுக்கு வராமல் நாங்கள் இழுத்து கொண்டு வந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் இந்த கையெட்டி விவகாரத்திலே என்னடா மெட்ட விஷயங்கள் விடுங்கோ, கையெட்டி விவகாரத்தில் முழுக்க சட்ட விரோதம் என்ற விடயம் மட்டும்தான் அங்கே இருக்கிற இடத்துல ஒரு சட்டவிரோதமாக நடைபெற்ற ஒரு கட்டடத்தை அகற்றது மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய தேவைப்படுகின்ற விஷயம். ஆனால் அதையும் ஒரு மதவாதமாக மாற்றி இனவாதமாக மாற்றி சித்தரித்து அது செய்ய வேண்டிய சட்டவிரோதமான நடவடிக்கைக்கு எதிராக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருக்கிறது தான் அவர்களுடைய பாணியமாக இருந்தால் அவர்களை நாங்கள் தெளிவாக கண்டறிந்து இந்த தேர்தலில் ஒரு தக்க பாடத்தை எங்களுடைய மக்கள் இந்த ஜேவிபிக்கு கொடுத்தே ஆகணும். இது தேசிய மக்கள் சக்தி அல்ல. தமிழர்களை இலக்கு வைத்து ஆளும் கட்சியின் தேர்தல் வேட்டை ஆரம்பமாகியுள்ளது. எமது கட்சியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல, நாடெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் கடந்த 2 பிரதான தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளனர் என அமைச்சர் குறிப்பிட்டார். இறுதியாக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அமோக ஆதரவு வழங்கியதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதேபோல் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தமிழ் மக்கள் தமது கட்சிக்கு பேராதரவு வழங்குவார்கள் எனவும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டார். எமது கட்சியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம் எனவும் அமைச்சர் இதன்போது வலியுறுத்தினார். பிரதமர் ஹரணி அமரசூரியவின் வடமாகாண விஜயம் தொடர்பாக அடுத்து பார்க்கலாம். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் புதிய திட்டங்களை ஆரம்பித்து கிராமிய மக்களை தேசிய பொருளாதாரத்தில் ஈடுபடுத்த தேவையான முதலீடுகளை கிராமங்களுக்கு கொண்டு வர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். மன்னார் நானாட்டான் பகுதியில் இடம்பெற்ற பொதுமக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை கூறினார். இதன்போது ஒரு தனி கட்சி அரசாங்கத்தை அமைத்து அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்துவது இதுவே முதல் முறை என பிரதமர் தெரிவித்தார். மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பாதுகாத்து அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். வங்குரோத்து நிலை என்ற முத்திரையை உத்தியோகபூர்வமாக அகற்றுவதில் அரசாங்கம் வெற்றி பெற்றுள்ளது எனவும் பிரதமர் தெரிவித்தார். அத்துடன் வரவு செலவு திட்டத்தில் 2 முக்கிய விடயங்களை நிறைவேற்ற விரும்பியதாகவும் பிரதமர் கூறினார். ஒன்று, பொருளாதார அபிவிருத்திக்கு தேவையான உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது. அடுத்தது, பொருளாதார சிக்கல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை அதிகரிப்பது என்பனவாகும். இதற்காக அசுவசிம அளவை அதிகரித்ததுடன் காலப்பகுதியையும் நீடித்ததாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். மேலும் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதிக அளவு நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். எதிர்கால சந்ததியினருக்காக போரின் வலியையும் வன்முறையையும் அனுபவிக்காத ஒரு நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றிணைவோம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை கூறினார். முன்னைய அரசாங்கங்களில் கிராமிய அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் ஒரு சிறிய அளவு மட்டுமே கிராமத்தை வந்தடைந்ததாக பிரதமர் குறிப்பிட்டார். அவை இடையிலுள்ள தனிப்பட்ட நபர்களின் சட்டை பைக்குள் சென்றமையின் கிராமங்கள் முறையாக அபிவிருத்தி அடையவில்லை எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பாதுகாப்போம் என்பதையும் பிரதமர் வலியுறுத்தினார். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அதிக அளவு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் மோசடி அல்லது ஊழல் இல்லாமல் அபிவிருத்தி திட்டங்களுக்கு அந்த பணத்தை முறையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு குழுவை பிரதேச தலைமைத்துவத்திற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் கூறினார். இந்த பகுதிகளில் உட்கட்டமைப்பு மட்டுமல்ல, ஏராளமான மனித உயிர்களும் அளிக்கப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார். இதுபோன்ற விடயங்கள் மீண்டும் நடக்காமல் தடுக்கவும் அரசாங்கம் செயற்பட
செயற்படும் எனவும் பிரதமர் உறுதியளித்தார். வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபையின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் பிரதமர் கரணி அமரசூரிய பங்கேற்புடன் ஈரப்பெரிய குளத்தில் பொதுக்கூட்டம் இடம்பெற்றது. வவுனியா மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற பல பொதுக்கூட்டங்களில் பிரதமர் கரணி அமரசூரிய பங்கேற்றார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தியின் கீழ் வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அந்த வகையில் வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை வேட்பாளர்களுக்கு ஆதரவு வேண்டி வவுனியா ஈரப்பெரிய குளம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொண்டார். ஊழல் அரசியலில் ஈடுபட்டிருந்தவர்கள் இப்பொழுது நன்கு குழப்பமடைந்துள்ளதுடன் அரசியல் நிர்வாக நெருக்கடியானவர்களின் இறுதி தஞ்சம் இனவாதம் என்பதை இன்றைய தினங்களில் உறுதிப்படுத்தி வருவதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்தார். வவுனியா நெடுங்கனி கலாசார மண்டபத்தில் இன்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை கூறினார். இதன்போது எமது நாட்டில் முன்னர் இருந்த அரசியல் வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மலையகத்திற்கென வெவ்வேறாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டார். இவ்வளவு காலமும் கிராமங்கள் அபிவிருத்தி அடையாமல் இருந்தமைக்கு காரணம் பிரதேச சபைகளுக்கு போதுமான நிதி கிடைக்காமை அல்ல, மாறாக ஆட்சியாளர்கள் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் உணர்வு பூர்வமாக செயற்படாமையே காரணம் என பிரதமர் சுட்டிக்காட்டினார். கிராமத்திற்குரிய அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கே பிரதேச சபைகள் உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மற்றொரு செய்தியும் கடந்த வாரம் அதிகமாக பேசப்பட்டிருந்தது. பிள்ளையானின் கைதும் பிள்ளையானின் சாரதியும் கைதும். அது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராயாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை சந்தித்து கலந்துரையாடியதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் ராயாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுடன் அரை மணி நேரம் கலந்துரையாடும் வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக உதய கம்மன்பில தெரிவித்தார். அதன்போது தாம் சிறைச்சாலையில் அனுபவித்து வரும் வேதனையான வாழ்க்கை குறித்து விளக்கியதாகவும் சில சமயங்களில் அவர் கண்ணீர் விட்டு அழுததாகவும் உதய கம்மன்பில கூறினார். அத்துடன் கடத்தல் விவகாரம் தொடர்பில் தாம் கைது செய்யப்பட்ட போதிலும் தற்போது ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பிள்ளையாள் தன்னிடம் கூறியதாக உதயன் கம்மன்பில கூறினார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்காக பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராயாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கடந்த 8ஆம் திகதி கைது செய்யப்பட்டார். அவர் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் 90 நாட்கள் தடுப்பு காவலில் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடத்தல் சம்பவம் ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் நெருக்கமான சகா ஒருவர் தனது சுய விருப்பின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். உதய கம்மன்பில பிள்ளையான் ஆகியோரின் சந்திப்பின் போது பிள்ளையான் அளவில்லை என்றும் அந்த சந்திப்பின் போது அருகில் இருந்த போலீஸ் அதிகாரிகளிடம் தான் இதனை வினவியதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்த விசாரணையை குழப்பும் வகையில் கம்மன்பில செயற்படுகிறார் என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். பிள்ளையானுடன் இணைந்து சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஒருவர் விசாரணைக்கு சுயமாகவே வருகிறார் என்றால் அவர்கள் இந்த விசாரணைகளில் இருந்து தப்பிக்க முடியாதென்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் நெருங்கிய சகா ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிள்ளையானின் சாரதியாக செயற்பட்ட ஒருவரே மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலேயே பிள்ளையானின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இன்றைய தினம் ஈஸ்டர் கொண்டாடப்படுகின்ற இந்த நிலையில
கடந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாகவும் அதிகமாக பேசப்பட்டிருந்தது. உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு மத அனுஷ்டானங்களை நடத்தும் தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை இலங்கை போலீஸ் அறிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு மத அனுஷ்டானங்கள் நடைபெறவுள்ளன. எனவே பக்தர்களின் பாதுகாப்பிற்காக விசேட போலீஸ் பாதுகாப்பை செயற்படுத்துமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அறிவுறுத்தியுள்ளார். இந்த காலகட்டத்தில் அதிக மக்கள் கூட்டம் இருக்கும் தேவாலயங்களை அடையாளம் கண்டு அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு போலீஸ் மா அதிபர் கூறியுள்ளார். பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போலீசார் விசேட அதிரடி படையினர் மற்றும் முப்படை வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் ஆய்வை இடைநிறுத்தியமை தொடர்பில் அசங்க அபேகுணசேகர ஜனாதிபதிக்கு கடிதம். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான தமது ஆய்வை இடைநிறுத்தியமை தொடர்பில் தேசிய பாதுகாப்பு கற்கைகள் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் அசங்க அபேகுணசேகர ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான தனது ஆய்வை ஜனாதிபதி இடைநிறுத்தியமை குறித்து அவர் தனது கடிதத்தில் கவலை தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த விடயங்களை ஜனாதிபதி தீவிரப்படுத்தி விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் எனவும் அவர் குறித்த கடிதத்தில் கோரியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னால் உள்ள உண்மைத்தன்மையை ஆராய்ந்து நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குறித்த விசாரணைகளுக்கு தனது முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குவேன் என்றும் தேசிய பாதுகாப்பு கற்கைகள் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் அசங்க அபேகுணசேகர ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். வத்திக்கானின் அறிவிப்புக்கு முன்னர் ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சஹ்ரானின் மனைவி விடுதலை செய்யப்பட்டுள்ளார். நாளை உலகளாவிய ரீதியில் உயிர்த்த ஞாயிறு தினம் அனைத்து கிறிஸ்தவர்களாலும் கொண்டாடப்பட உள்ளது. 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களை வேத சாட்சிகளாக அறிவிக்க உள்ளதாக வத்திக்கான் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் ஈஸ்டர் கொள்ளை குற்றச்சாட்டின் பிரதான சூத்திரதாரியான சஹ்ரானின் மனைவி, பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர் இன்று மொரலை போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து அவர்கள் பயணித்த பஸ் வண்டி போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. பூரண விசாரணையின் பின் இவர்கள் தொடர்பில் சந்தேகத்திற்குரிய விடயங்கள் எதுவும் தென்படாததால் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். குடும்ப சுற்றுலா ஒன்றிற்காக தாம் கொழும்பு வந்ததாக இவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இவர்கள் இந்த சம்பவத்தின் பின் தமது பயணத்தை இரத்து செய்துவிட்டு மீண்டும் தமது வீடுகளுக்கு சென்றதாகவும் புலனாய்வு தகவல்களிலிருந்து தெரியவந்துள்ளது. உலக வாழ் கிறிஸ்தவ மக்கள் இன்று உயிர்த்த ஞாயிறு தினத்தை அனுஷ்டிக்கின்றனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவதை குறிக்கும் தினமாக இந்த உயிர்த்த ஞாயிறு கிறிஸ்தவர்களினால் அனுஷ்டிக்கப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன் பலஸ்தீனில் வாழ்ந்து இறையாட்சி பற்றி மக்களுக்கு போதித்து சிறையில் அறையுண்டு இறந்த இயேசு கிறிஸ்து 3 நாட்களின் பின் கல்லறையில் இருந்து உயிர்த்தெழுந்தார். நியாயமும் சத்தியமும் என்றும் மரிப்பதில்லை என்பதை எடுத்துக்காட்டும் விதமாகவே இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்வு அமைந்துள்ளது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலம் மனிதர்களுக்கு புது வாழ்வு கிடைத்ததுடன் பேரின்பத்திற்கான வழியும் திறக்கப்பட்டதாக கிறிஸ்தவ மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். இந்நாளில் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் துன்பம், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுவதுடன் 40 நாள் தவக்காலம் உயிர்த்த ஞாயிறான இன்று முறிவடைகிறது. இன்றைய நன்னாளில் கிறிஸ்தவ மக்கள் தேவாலயங்களுக்கு சென்று விசேட வழிபாடுகளில் ஈடுபடுவது பண்டைய காலம் தொட்டு பின்பற்றப்படும் மரபு ரீதியான செயற்பாடாகும். இதற்கிடையில் நேற்று இரவு நாடு முழுவதும் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் உயிர்த்த ஞாயிறு நள்ளிரவு ஆராதனைகள் இடம்பெற்றன. கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கலந்து கொண்ட விசேட ஆராதனை நேற்று இரவு கொட்டாஞ்சேனை புனித லூசியா பேராலயத்தில் நடைபெற்றது. அத்துடன் இன்றும் நாட்டில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் ஆராதனைகள் இடம்பெறவுள்ளன. இதற்கிடையில் கத்தோலிக்க மற்றும் பிற கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டு நாளையுடன் 6 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி நடந்த இந்த தாக்குதலில் 273 பேர் கொல்லப்பட்டதுடன் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்.
இதற்கிடையில் புனித வெள்ளியான கடந்த 18ஆம் திகதி முதல் நாட்டில் உள்ள அனைத்து தேவாலயங்கள் மற்றும் அவற்றின் சுற்றுப்புறங்களிலும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். உரிமை வாழ்விக்கும், பாவத்திலிருந்து விடுதலை வாழ்விக்கும், இருளில் இருந்து மண்ணுமிக்க மன்னரது வெற்றிக்காக எக்காலம் துணைத்து நட்பை இத்திருவிழிப்பை சிறப்புடன் தொடங்கியுள்ளதாம். இயேசுவின் உயிர்ப்பு சாவின் மேல் வாழ்வு பெற்றுக்கொண்ட வெற்றியை எடுத்து காட்டுவதாக மன்னார் மாவட்ட ஆயர் பேரருட்கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தெரிவித்துள்ளார். உயிர்ப்பு விழா என்பது கிறிஸ்தவர்களுக்கு, கத்தோலிக்கர்களுக்கு ஒரு முக்கிய மாபெரும் உன்னத விழாவாகும். எங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படை இந்த உயிர்ப்பே. புனித சின்னப்பர் சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் எங்களுடைய விசுவாசம் வீண் என்று. ஆகவே எங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படை இந்த உயிர்ப்பே. ஆகவே இந்த உயிர்ப்பை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இந்த உயிர்ப்பு எங்களுக்கு தருகின்ற செய்தி ஒரு வெற்றியாகும். உலக வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற சவால்கள், சந்திக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு உண்டு என்ற நம்பிக்கையையும் வெற்றியையும் எங்களுக்கு தருகின்றது. ஜனாதிபதியின் உத்தரவின்படி ஏப்ரல் 21 தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை மேலதிக விசாரணைகளுக்காக ஜனாதிபதியின் செயலாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் சமர்ப்பித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் இவர்கள்தான். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி IS இயக்கமே என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். தனியார் தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றின் செய்திக்கான நேர்காணலின் போது அவர் இதனை கூறினார். JR காலம் தொட்டு மஹிந்த காலம் வரை இந்த நாட்டில் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் அதுபோன்ற ஒரு சம்பவமே என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக எனக்கு தெரிந்த விடயங்களை தாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தெரிவித்துள்ளதாகவும் அவற்றை வெளியிடுவது அரசாங்கத்தின் பொறுப்பெனவும் மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி IS இயக்கமே ஆகும். அமெரிக்காவின் CIA உளவு பிரிவும் அதனை உறுதி செய்துள்ளதாக மைத்ரிபால சிறிசேன கூறினார். இலங்கை மட்டுமல்ல, உலக அளவிலேயே அதிகமாக மற்றொரு விடயம் பேசப்பட்டிருந்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு. இந்த வரி விதிப்பானது இலங்கையில் எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தியிருந்தது, அந்த வரி தொடர்பான விரிவான செய்திகளை அடுத்து பார்க்கலாம். அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள பரஸ்பர தீர்வை வரி அமுலாக்கத்தின் இடைநிறுத்த காலத்தை நீடிக்குமாறு இலங்கை அரசாங்கம் கோரிக்கை முன்வைக்கவுள்ளது. இலங்கை மீதான பரஸ்பர தீர்வை வரியை 44% அதிகரித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பை வெளியிட்டதை அடுத்து இலங்கையில் பெரும் பொருளாதார பாதக நிலை உணரப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதுடன் இதற்கான நிபுணர் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டது. அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் தீர்வையும் ஒத்துழைப்பையும் கோரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அமெரிக்க ஜனாதிபதிக்கு உடனடியாக கடிதம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டது. எவ்வாறாயினும் இந்த வரி விதிப்பினால் உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பின் காரணமாக புதிய வரி அமுலாக்கத்தை 90 நாட்களுக்கு அமெரிக்கா ஒத்திவைத்தது. இந்த காலத்தை 6 மாதங்களாக நீடிக்குமாறு இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுக்கவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் புதிய வரி கொள்கையால் இந்த நாட்டில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைகள் இழக்கும் அபாயம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
இவ்விடயம் தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையிலே இதனை கூறினார். இதன்போது இந்த விடயத்தினை அவசர நிலையாக கருத வேண்டும் எனவும் புதிய அமெரிக்க வரி கொள்கை தொடர்பாக அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து நாட்டிற்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அத்துடன் கடன் வாங்கும் தொகை அதிகரிக்கும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் குறையக்கூடும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரியினால் ஏற்படக்கூடிய பாதகமான தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான மாற்று நடவடிக்கைகளை இலங்கை முதலீட்டு சபை மேற்கொண்டுள்ளது. இதன் முதல் கட்டமாக இலங்கை முதலீட்டு சபையுடன் இணைந்துள்ள முக்கிய 50 ஏற்றுமதியாளர்களுடன் சந்திப்பொன்றை அந்த சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் கடந்த வாரம் மேற்கொண்டிருந்தார். அவரினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த திறந்த உரையாடலில் பல பொருளாதார நிபுணர்கள் உட்பட வர்த்தக சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கு பெற்றிருந்தனர். இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட ஜனாதிபதியின் ஆலோசகர் நேர்மறையான முடிவுகளை அடைவதற்கும் சம்பந்தப்பட்டவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும் இதுவரை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை சுட்டிக்காட்டினார். ராஜதந்திர மட்ட விவாதங்கள் ஏற்கனவே நடந்துள்ளதாக தெரிவித்த அவர், வாஷிங்டனில் நிலை கொண்டுள்ள இலங்கை ராஜதந்திர அதிகாரிகள் வெள்ளை மாளிகையின் வர்த்தக துறையில் உள்ள பிரதிநிதிகளுடன் ஏற்கனவே தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதேவேளை மேலும் ஒருமித்த கருத்தை எட்டுவதற்காக சொல்லப்பட்ட வரி கட்டணங்கள் குறித்து அமெரிக்க அரசாங்கத்துடன் தனிப்பட்ட ஆலோசனைகளை பெற சுமார் 70 நாடுகள் ஏற்கனவே அமெரிக்காவுடன் தொடர்பு கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் பல்வேறு பொருட்களுக்கான இலங்கை வர்த்தகர்களில் 200 பேர் வரையிலானவர்கள் இலங்கை முதலீட்டு சபையுடன் தொடர்பை கொண்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த வருடத்தில் இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு மொத்தமாக 3 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. அதேபோல இலங்கைக்கான ஏற்றுமதிகள் 368.2 பில்லியன் அமெரிக்க டாலராகவும் இருந்தது. இந்த சந்திப்பின் போது இலங்கையின் ஏற்றுமதி நடவடிக்கைகளுடன் போட்டியிடும் நாடுகளின் மாறுபட்ட கட்டணங்கள் மற்றும் ஒவ்வொரு துறையிலும் அவற்றின் தாக்கம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த கால அரசியல் இருப்பே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை சார்ந்துதான் இருந்தது. இந்த நிலையில பிரதமர் மற்றும் நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்ற கருத்து அரசியல் பார்வையை திசை திருப்பி இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான முதற்கட்ட கலந்துரையாடல் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்கார தலைமையில் கடந்த 11ஆம் தேதி நீதி அமைச்சில் நடைபெற்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கான குழுவின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி TNC அரசகுலரத்தின நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலின் போது தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை என்று நீதி அமைச்சர் தெரிவித்தார். புதிய மசோதா உலகளாவிய பயங்கரவாதத்தையும் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மசோதாவாக இருக்க வேண்டும் எனவும் இந்த நாட்டின் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கருத்து சுதந்திரத்திற்கான மனித உரிமைகளை மீறக்கூடாது எனவும் அமைச்சர் வலியுறுத்தினார். மே மாத தொடக்கத்தில் பொதுமக்களின் கருத்தையும் சிவில் சமூக அமைப்புகளின் கருத்துக்களையும் பெற நடவடிக்கை எடுக்கவும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களின் கருத்துக்களையும் பெறவும் அமைச்சர் குழுவிற்கு அறிவுறுத்தினார். இலங்கையில் புத்தாண்டு கொண்டாட்டம் என்றாலே ஒரு பெரிய கொண்டாட்டம். இந்த நிலையில புத்தாண்டு கொண்டாட்டங்களும் வசந்த கால கொண்டாட்டங்களும் இலங்கையே கோலாகலமாக மாற்றியிருக்கு. நுவரெலியாவில் 2025ஆம் ஆண்டிற்கான வசந்த கால கொண்டாட்ட நிகழ்வுகள் கடந்த 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நுவரெலியாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த நிலையில் தற்போது பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமையால் சித்திரை புத்தாண்டு பண்டிகை விடுமுறையை கழிப்பதற்காகவும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தொடர் விடுமுறையை ஒட்டி நுவரெலியாவில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு குடும்பமாக சுற்றுலா பயணிகள் படியெடுத்த வண்ணமாக உள்ளனர். குறிப்பாக நுவரெலியா கிரகரி வாவியில் படகு சவாரி செய்வதற்கும் மட்டக்குதிரையில் சவாரி செய்வதற்கும் சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். நுவரெலியா கிரகரிவாவி பகுதியில் அதிக பூக்கள் கொண்டு பூங்கா அலங்காரங்களையும் இயற்கை அழகை ரசித்து வருகின்றனர். நுவரெலியா மாநகர சபையின் ஏற்பாட்டில் இம்மாதம் 30ஆம் தேதி வரை தினந்தோறும் கலை கலாச்சார விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் களியாட்டு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன.
இவ்வாறு சுற்றுலா பயணிகள் விடுமுறை நாட்களில் நுவரெலியாவிற்கு வருகை தருவதால் வாகன தரிப்பிடங்களிலும் நுவரெலியா பதுளை, நுவரெலியா கண்டி, நுவரெலியா ஹெட்டன் போன்ற பிரதான வீதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பிரதான நுழைவாயில் சோதனை சாவடி மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக நடமாடும் பகுதிகளில் கூடுதலான எண்ணிக்கையில் போலீசார் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். நுவரெலியா இயற்கை அழகினால் நிரம்பியிருக்கும் காரணமாக அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். மேலும் இயற்கையுடன் கூடிய ஒரு பயணம் வேண்டுமென்றால் எவ்விதமான தயக்கமுமின்றி நுவரெலியாவை தெரிவு செய்கின்றமை குறிப்பிடத்தக்கது. விசுவாவசு என்ற பெயரை கொண்டு சித்திரை புத்தாண்டு இன்று அதிகாலை மலர்ந்துள்ளது. நுவரெலியாவின் இதமான காலநிலை, இயற்கை வளம் மிகுந்த பகுதிகள் மற்றும் சுற்றுலா தலங்களை கண்டு ரசிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். கிரகரி வாவிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான உள்ளூர் வெளிநாட்டு உல்லாச பயணிகள் வந்து செல்வதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் நுவரெலியா மாநகர சபையால் பொழுதுபோக்கு அம்சங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் ஓய்வு எடுப்பதற்கு ஏற்ப சகல வசதிகளுடன் கூடிய ஏராளமான விடுதிகளும் அப்பகுதிகளில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியாவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் வசந்தகால கொண்டாட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நுவரெலியா மாநகர சபை ஏற்பாட்டில் இன்று விக்டோரியா பூங்காவில் மலர் கண்காட்சி ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த மலர் கண்காட்சி இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது. இதில் சுற்றுலா பயணிகளை கவரும் பல வண்ண மலர் தொட்டிகள் பல்வேறு அலங்காரங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகளையும் பார்வையாளர்களையும் கவரும் வகையில் பறவைகள், செல்லப்பிராணிகள் வடிவங்களில் அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. நீதிமன்றத்தின் உத்தரவு, வேட்பாளர்களின் அறிமுகம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நெருங்கி வர நிலையில இது தொடர்பாகவும் அதிகமாக பரவலாக பேசப்பட்டிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் அறிமுகமும் தேர்தல் பிரசார கூட்டமும் நேற்று கிரான்குளம் தனியார் விடுதி மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. மண்முனை பெற்று ஆரையம்பதி பிரதேச சபைக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் முகமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்வின் போது வேட்பாளர் அறிமுகம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து தமிழரசு கட்சியின் மண்முனை பெற்று பிரதேச சபைக்கான வட்டாரத்தில் இலங்கை தமிழர் கட்சியின் மூத்த உறுப்பினர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் இதன்போது இடம்பெற்றது. உண்மையிலே இந்த ஆரையம்பதி பிரதேச சபையானது கடந்த 2018 ஆண்டு எங்களுடைய கையை விட்டு நழுவி போனது மிகவும் ஒரு மனவேதனையான விடயமாகவே பார்க்கின்றோம். ஆரையம்பதி பிரதேச சபையிலே ஆரையம்பதியிலே 4 வட்டாரங்களை நாங்கள் வென்றிருந்தோம். கிரான்புரத்தை ஒரு வட்டாரத்தை வென்றிருந்தோம். பாலங்குடாவிலே ஒரு வட்டாரத்தை வென்றிருந்தோம். இருந்த போதிலும் எங்களால் அந்த ஆரையம்பதி பிரதேச சபையை கையிலே எடுக்கக்கூடிய ஒரு சூழல், மண்முனை பெற்ற பிரதேச சபை எங்களுடைய கைவசம் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் எங்களுடைய கையை விட்டு நழுவி போனது. அந்த வகையிலே இம்முறை நான் நினைக்கின்றேன், எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தளவிலே நாங்கள் போட்டி போடும் அனைத்து பிரதேச சபைகளிலே அதிகூடிய ஆசனங்களை வெல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. உள்ளூராட்சி தேர்தல்களில் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு தேசிய தேர்தல் ஆணைக்குழு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக ஏதேனும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மனுக்கள் மற்றும் தீர்ப்புகளின் நகல்களை வழங்குமாறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் செயலாளர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளை தேர்தல் ஆணைக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் மனுக்கள் மற்றும் தீர்ப்புகளை சம்பந்தப்பட்ட மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் ஒப்படைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட பல வேட்புமனுக்கள் பிறப்புச் சான்றிதழ்களின் சான்றளிக்கப்பட்ட நகல்களை சமர்ப்பிக்காது, முறையாக உறுதிமொழி எடுக்காதது மற்றும் பிறப்பு சான்றிதழ்களின் நகல்களை மட்டுமே சமர்ப்பித்ததன் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டன.
இருப்பினும் ஏப்ரல் மாதத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னர் நிராகரிக்கப்பட்ட 70க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2025 உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட 50க்கும் மேற்பட்ட மனுக்களையும் இலங்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இன்று தபால் நிலையங்களுக்கு விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் ருவன் சத்குமார் தெரிவித்துள்ளார். இதேவேளை வாக்காளர் அட்டைகளை ஏப்ரல் 20ஆம் தேதி விநியோகிப்பதற்கான விசேட நாளாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் குறித்து தொடர்ந்து கருத்து தெரிவித்த தபால் மா அதிபர் மாவட்ட அளவில் வாக்காளர் அட்டைகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு வீட்டிற்கும் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மேலும் அதை செய்ய 29ஆம் தேதி வரை கால அவகாசம் உள்ளதாக குறிப்பிட்டார். இதேவேளை 29ஆம் தேதிக்கு பின் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க முடியாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இதுவரை பெறப்பட்ட வாக்காளர் அட்டைகளில் 70% அதிகமானவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தபால் மா அதிபர் ருவன் சத்குமார் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக 168 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவற்றில் 36 குற்றவியல் முறைப்பாடுகளும் தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பாக 132 முறைப்பாடுகளும் உள்ளடங்குவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இதுவரையில் 79 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் 18 வேட்பாளர்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். உள்ளூராட்சி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கான திருத்தப்பட்ட திகதிகளை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தபால் மூல வாக்களிப்பு ஏப்ரல் 24, 25, 28 மற்றும் 29 ஆகிய திகதிகளில் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழு எதிர்வரும் 21ஆம் தேதி கூட உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மன்னாரில் வெளியிட்ட கருத்து தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக இவ்வாறு ஆணைக்குழு கூட உள்ளது. மன்னாரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி இந்த முறைப்பாடுகளை விசாரிப்பதற்காக ஆணைக்குழு எதிர்வரும் 21ஆம் தேதி கூட உள்ளதாக அறிவித்துள்ளது. இதுவரையில் 227 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்கு சீட்டுகளை விநியோகிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை அனைத்து தபால் மூல வாக்கு சீட்டுகளையும் எதிர்வரும் 21ஆம் தேதி அளவில் விநியோகித்து நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதன் பின்னர் ஏதேனும் ஒரு நீதிமன்றத்தினால் அது தொடர்பில் வழக்கு தீர்ப்பு வழங்கப்படுமாயின் குறித்த உள்ளூராட்சி மன்றத்திற்கான தபால் மூல வாக்களிப்பு தாமதமாக வாய்ப்புள்ளது என அதன் தவிசாளர் RMAL ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். எஞ்சிய 112 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்கு சீட்டுகளை விநியோகிக்கும் பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும். இதற்கமைய ஏப்ரல் 24, 25, 28, 29 ஆகிய திகதிகளில் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறவுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் ஆரம்பத்திலிருந்து எந்தவொரு பாரதூரமான சம்பவங்களும் இதுவரை பதிவாகவில்லை என தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியமை மற்றும் தனிநபர் தாக்குதல்கள் தொடர்பாக சில முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக 20 முறைப்பாடுகளும் தனிநபர் தாக்குதல்கள் தொடர்பாக 15 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக மக்கள் மத்தியில் உள்ள ஆர்வம் குறைந்த மட்டத்தில் இருப்பதாக தமது கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராச்சி தெரிவித்தார்.
உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இதுவரையில் 1591 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அவற்றில் 1406 முறைப்பாடுகளுக்கு தீர்வு வழங்கப்பட்டுள்ளதுடன் 185 முறைப்பாடுகள் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் போலீசாரிடம் இதுவரை 170 முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் முறைப்பாடுகள் 1500 கடந்துள்ளன. நமது இவ்வாறு பார்வை இத்துடன் நிறைவு பெற்றாலும் அடுத்த வாரம் அதிகமாக பேசப்பட போகின்ற, மக்களால் பார்க்கப்பட போகின்ற பல சுவாரஸ்யமான விடயங்களோட உங்களை நான் சந்திக்கின்றேன்.